ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க இந்த ஜேர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, வேகம் விவேகம் எதிலும் நின்று சாதிக்கும் வல்லமை கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தில் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை இப்பொழுது எடுத்துக் கூறுகின்றேன். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. விருச்சிகராசி அன்பர்களே, இதுவரை 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக இருந்து வந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு வருகின்றார். இதன் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்க பெற்று இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் மட்டுமல்ல, இனி வரும் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் மட்டுமல்ல, இன்னும் 2.5 ஆண்டு, மொத்தம் 5 வருஷ காலகட்டங்களுக்கு மகா யோகம் சொல்லக்கூடிய நல்ல பலன்களை விருச்சிகராசி அன்பர்கள் அனுபவிக்க போயிருக்கீங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல வர்றப்ப பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போயிருது. 1. 2. 6ஆம் இடத்துக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா வெற்றி சனியாக வரப்போகிறார். அதனாலதான் சொன்னேன் 5 வருஷம். இப்ப 6ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு காலகட்டங்கள் விருச்சிகராசிக்கு கொடி கட்டி பறக்கும் காலகட்டம்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா மாணவர்களுக்கு முதல் எடுத்துக்கிறோம். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 10th +2 காலேஜ் போய் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு கல்வி நிலையில யோகத்தை கொடுக்கும். அடுத்து படிச்சு முடிச்ச உடனே கேம்பஸ்ல செலக்ட் ஆகி பெரிய ஜாபுக்கு போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தூர்தேச பயணம் போற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த விருச்சிகராசி மாணவர்களுக்கு முதல் பலன். அடுத்து தொழில் ரீதியாக இதுவரை நிறைய பிரச்சனை வில்லங்க வியாக்கியானத்தை சந்திச்சுட்டு வந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏற்கனவே தொழில்காரகன். அந்த தொழில்காரகன் இந்த பயிற்சியின் மூலமாக பலன்களை நிறைய தரப்போறார். புது தொழில் ஆரம்பிக்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கை கொடுத்து உதவும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. செய்தி தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் உத்தியோகம் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்க போகுது. அதனால இந்த சனி பயிற்சி விருச்சிகராசிக்கு நல்ல ஒரு யோகம் தான் அப்படிங்கறத மாற்று கருத்து கடமை இல்லை. குறிப்பா சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும், அதாவது திருமணம் நடக்கணும், வீடு வண்டி வாகனம் கட்டணும், வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், அதே மாதிரி கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த பயிற்சி உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதுல குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல யாருக்கு இன்னும் சூப்பரா கிடைக்க போகுதுன்னா முதல்ல பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் குரு நட்சத்திரம். இந்த குரு உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நண்பர் மட்டுமல்ல, பஞ்சமாதிபதியும் கூட. அந்த பஞ்சமாதிபதியாகிய குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு அட்டமத்தில் அமர்ந்து சகட குருவாக இருந்தாலும் இந்த மே மாசம் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைஞ்சு உச்சராசிக்கு வர்றாரு, பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. பஞ்சமாதிபதி பாக்கியத்துக்கு வரும்போது ஐயா முதல் லாபமே விசாக நட்சத்திரத்துக்கு தான். அவ்வளவு பலன்களும் உங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரக்கார 4ஆம் பாதத்துக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது. மாற்றமே இல்லை. 1. அடுத்து உனக்கு நான் சலைச்சவனாங்கிற மாதிரி அனுச நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் விருச்சிகராசிக்காரங்க அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அந்த சனி பகவான் 3, 4ங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர். 3 என்றால் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே 3ஆம் பாவம் தான். அதே மாதிரி 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், அதாவது தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இது எல்லாமே 4ஆம் இடம். இது 2க்கு அதிபதியான சனி பகவான்
நல்ல இடத்துல உட்கார்றாரு. அப்ப நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் அதிகமான அந்த உதவியை பயன்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிநாதன், அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் ஒரு ஃபேவரபிளா செயல்பட போறார். அதனால அனுச நட்சத்திரத்துக்கு கொட்டும் பணமழையும் கொட்டும், நல்ல ஒரு செல்வாக்கும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. எதன் மூலமாக அப்படிங்கிறப்ப முதல் நான் ஏற்கனவே சொன்னேன், சனி பகவான் நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் முயற்சி. நீங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, வீடு கட்டணும் முயற்சியோ அல்லது தொழில் ரீதியாக முன்னேற்றமோ அல்லது வேலை வாய்ப்பு, அதே மாதிரி ஒரு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், எல்லாமே எதை நினைச்சு ஒரு பணம் தயாரிக்கணும் கூட முயற்சி பண்ணி வச்சுக்கலாம். எது செஞ்சாலும் சரி இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த முயற்சி என்ன குறிப்பா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த அனுச நட்சத்திரத்தில் இந்த இந்திய திருநாட்டோட மிகப்பெரிய ஒரு விஐபி தலைவரே ஒருத்தர் இருக்கார் சரிங்களா? அவர் சில முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கார். அந்த முயற்சி சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா, அவருடைய முயற்சி, அவருடைய காய் நகர்த்தின் விதங்கள் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அவர் நிச்சயமாக வெற்றி அடைவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் யோக பலம் தரப்போகிறது. முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்துக்கு யோகம் தரப்போகிறது. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், கோட்டை கட்டி ஆள வேண்டிய கேட்ட நட்சத்திரம் செவ்வாய், அதாவது விருச்சிக செவ்வாய், கேட்ட நட்சத்திரம்னா புதன். செவ்வாய்க்கு புதனை பிடிக்காது, அது பிரச்சனைக்குரியது. ஆனாலுமே அவர் வந்து லாபாதிபதியாக வேற வர்றாரு இல்லையா? புத பகவான் வந்து உங்கள் ராசிக்கு லாபாதிபதியா, அதனால அட்டமஸ்தானம் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலுமே லாபஸ்தானம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை அந்த நன்மையை கொடுக்கும். இவ்வளவு நன்மை இருக்கிறனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு முதல்ல அதிகமான பலன் எந்த நட்சத்திரம் வாங்குதுன்னா குரு நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமாகிய அனுச நட்சத்திரம். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு அவ்வளவு அமோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும் அவரவருடைய செய்கையின் மூலமாக, அதாவது எப்படி காய் நகர்த்துறாங்களோ அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்க போகுது. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் விருச்சிக ராசிக்கு பலன் அமோகம், லாபம், யோகம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நிச்சயமா போயிடுது ஒரு விஷயம். சரி, அடுத்து பெண்களுக்கு தான் பார்க்கணும். கணவன் மனைவி உறவில் நல்ல நன்மைகள் கிடைக்க போகிறது. இன்னும் சரி பார்த்தோம்னா இந்த அந்யோன்ய பாவம் சொல்லிங்களா, அது ரொம்ப அதிகரிக்க போகுது. ஏன்னா சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க போறான். அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கிறப்ப இந்த தெய்வத்தோட பார்வை மாதிரிதான். அது எப்படி கிடைக்குன்னா, சோதித்தாலும் சாதனையை நல்லா தருவார், கடைசியில வந்து வெற்றி கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரிதான் சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறப்ப கணவன் மனைவிக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாம் சரி செய்யப்பட்டு அவர்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அந்யோன்ய பாவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவனின் மனைவி சேர்ந்து வெளியிடங்களில் வெளிநாடு வெளிமாநிலம் ஒரு என்ஜாய்மெண்ட் டூர் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் சரி, இன்னொரு சுபமான விஷயம் கேட்டீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும். அதுதான் முதல் விஷயம். அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து தெய்வ பலம் கிடைக்கிற யோகம் உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளவு பலனையும் இந்த பெண்கள் நிச்சயமாக விருச்சிக ராசி பெண்கள் அனுபவிப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. ஏன்னா தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல், பதட்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்கனாலே இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை யோகம் ஒரு சேர கிடைக்கும். ஒரு விஷயம், இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப முதல்ல பாத்தீங்கன்னா குரு பகவானைத்தான் நீங்க கும்பிடுறோம். ஏன்னா குரு பார்க்க கூடிய என்ன சொல்ல இல்லையா? இந்த விருச்சிக ராசி குரு பஞ்சமாதிபதி, அவர் பாக்கியத்துல உட்கார்ந்து உங்களை பார்க்க போறார் இல்லையா? அப்ப பாக்கிய யோகங்கள் அனைத்தும் கிடைக்கணும்னா குரு பகவானை கும்பிடுங்க. அதுக்கடுத்து விருச்சிக ராசிக்கு வந்து சனி பகவானை பொறுத்தளவுக்கு வந்து அவரும் வந்து ஓரளவுக்கு நல்லவர் தான். அவர் பஞ்சமஸ்தானத்துல உட்கார போறார். அதனால முதல்ல அவரவர் இல்லத்து குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அது பெண் தெய்வமா இருந்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். 60 தெய்வங்கள் இருக்காங்க, அந்த தெய்வங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் கை கொடுத்து உதவும். அதே மாதிரி சனியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பூரா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அண்டையால அயலார்கள், அதை பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த உறவினர்கள் சொல்லுவோம் இல்லையா?
சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. எல்லாரையும் அரவணைத்து கொண்டு சென்றால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் நிறைய கிடைக்க போகிறது. வழிபட வேண்டிய தெய்வத்தை பொறுத்தளவுக்கு கூடுமானவரை திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் வந்து செவ்வாய்னா முருகன் அர்த்தம். அதுல திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க. பழனிமலை முருகப்பெருமான கும்பிடுங்க. தனியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திருப்பரங்குன்றத்துல இருக்காரு, அவரே வழிபாடு பண்ணுங்க. குச்சனூர்ல போய் வழிபாடு பண்ணுங்க. திருநள்ளாறுல வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமாக இழந்து வரக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளவும் இனிய நல்வாழ்த்துக்கள்.